மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களே. ஆமென். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் இல்லை? சாகாமல் பிழைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களும் பிழைச்சிருக்கிறாங்க, நாமளும் பிழைச்சிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பெரிய பணக்காரங்க எதனால் பிழைச்சிருக்கிறாங்க? பணத்தினால பிழைச்சிருக்கிறாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாம் எதனால் பிழைச்சிருக்கிறோம்? ஆமேன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கரெக்டு தான் சொல்லுங்கள். எதனால் பிழைச்சிருக்கிறோம்? ஆமேன். அப்பத்தினால் பிழைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, வார்த்தையினால் பிழைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் அப்பத்தினால் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டில் காசு இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம வீடு பெரிய மாளிகை வீடு இல்லாமல் இருக்கலாம், குடிசை வீட்டில் நம்ம படுத்துக்கிட்டு இருக்கலாம், ஓட்ட பாயில் படுத்துட்டு கூட இருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற நிலைமை தெரியாத நிலைமையில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நாமளும் பிழைச்சிருக்கிறோம், அவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தையினால் பிழைத்திருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களும் நானும் வார்த்தையில் பிழைச்சிருக்கிறோம். ஆமென். அதனால் வார்த்தையை விடாமல் நேசிக்கணும் பாருங்க. இல்லை, ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்கள் பைபிளை எடுத்து, எல்லாரும் பைபிளை எடுத்துக்கங்க, கையில் எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம் அந்த பைபிளை பாருங்களேன். ஆமாம், இப்போ பைபிளை பார்க்க சொன்னோன்னு தான் நிறைய பேர் பாருங்கள் பைபிள் எட்டு வரலைங்கிறது எனக்கு தெரியுது. பைபிள் நிறைய பேர் எட்டு வரல, என்னோட மூஞ்சியை பார்க்குறீங்க. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பைபிள் எப்போவுமே எட்டு வாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்பிளேயில் பிரதர் போட்டாலும் பைபிள் நம்ம கையில் இருக்கணும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் பைபிளை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிடம் உங்கள் பைபிளை நீங்கள் பாருங்களேன், அப்படியே சும்மா பாருங்கள், பைபிளை சும்மா பாருங்கள். இப்போ நீங்கள் பைபிள் பார்க்குறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுது? ஹலோ, போதும். பைபிள் பார்த்த உடனே இப்போ நீங்கள் பைபிள் பார்க்குறீங்கள, கையில் எடுத்து பைபிள் பார்த்தீங்கள, உங்களுக்கு இப்போ என்ன தோணுச்சு? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். பள்ளியம்மா என்னமோ சொல்கிறாங்க, சொல்லுங்கம்மா. மன நிம்மதியாக சந்தோஷமாக தெரியுது. எத்தனை பேருக்கு அப்படி தெரிஞ்சிச்சு? ஆமாம், சோத்திரம். நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா பிரைஸ் லார்ட். ஆமாம், சில பேர் பைபிளை தலகாணி பக்கத்தில் வைக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? தூக்கம் வரலன்னா எடுத்து பார்த்துக்கிறது. பைபிளை பார்த்தா சில பேர் தூக்கமோ தூக்கம் பாருங்க. அல்லேலூயா. இப்போ பைபிள் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு பெரிய மெசேஜ் இல்லை, ஒரு நார்மலாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி. இப்போ நீங்கள் பைபிள் பார்த்த மாதிரியே உங்கள் கையில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லார் கையிலையும் ஒரு பேச்சுக்கு ஒரு பேக் நிறைய ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ உங்கள் கை நிறைய பணமாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் கை நிறைய பணம். இப்போ அந்த பணத்தை நீங்கள் கண்ணில் இப்படி பார்க்குறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன தோணும்? பிரைஸ் லார்ட். சொல்லுங்கள், உண்மையை சொல்லணும். என்ன தோணும்? ஆமாம், இவ்வளோ நாள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்றைக்கி, ஆமாம், இவ்வளோ நாள் நான் ஓடினேன், ஒடியாந்தேன், இந்த பணத்துக்காக என்னென்னமோ பண்ணோம். பாருங்கள், நம்ம மனசு என்ன தோணும்?
அப்படின்னா இனி எல்லாம் மாறும், எல்லாம் நல்லா தான் நடக்க போகுது, ஏன்னா என் கையில் பணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மை தானே? அப்படி தோணுது. இப்போ பைபிள் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தோணுச்சா? தோணலை. ஏன் தோணலை? ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன பாஸ்டர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் மெசேஜை தான் சொல்லுவீங்கன்னு வந்தால் கேள்வி அப்போ பாருங்கள் சிஸ்டர், ஏன் பணத்தை பார்த்த உடனே நம்ம மனசில் இப்படி தோணுதுன்னா பணம் நமக்கு தேவையாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், பணம் நமக்கு தேவை. அதனால் பணம் கிடைச்ச உடனே நம்ம மனசு சொல்லுது, இவ்வளவு நாள் நான் பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும், நான் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிரும், இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது. எதனால் வருது? பணம் நமக்கு வேணும்னு நம்ம மனசு நினைக்கிறதுனால பணத்தை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வருது. சொல்லுங்கள், பணம் வேணும்னு நம்ம மனசு நினைக்கிறதுனால அந்த பணத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி இந்த பைபிள் வசனம் இருக்குது பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் வேணும்னு உங்கள் மனசு எப்போ நினைக்குதோ அன்னைக்கு இந்த பைபிள் வசனத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? 8 மணிக்கு வேலைக்கு போகணும்னா 7:30க்கு அடித்து பிடிச்சி ஓடுறோம். அங்கே போனால் மேனேஜர் திட்டுறாங்க, சூப்பர்வைசர் திட்டுறாங்க, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, நின்றுட்டே வேலை செய்ய வேண்டியது இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது, ஒழுக்கமாக சாப்பிட முடிய மாட்டேங்குது. 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. ஒரு நாளில் 8 மணி நேரத்தையும் நம்ம வேலைக்கு கொடுக்குறோம் பாருங்கள். எதுக்காக கொடுக்குறோம்? பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பணம் இருக்குது பாருங்கள், இது நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா வேணும்னு நினைக்குது, அதனால் அதை தேடுது பாருங்க. அந்த பணத்துக்காக ஒருத்தர் கேவலமாக திட்டுனா கூட வாங்கிக்கிறோம். அந்த பணத்துக்காக காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னா கூட எந்திரிச்சிடறோம் பாருங்க. அந்த பணத்துக்காக கரெக்டாக டைமிங்க்கு கம்பெனிக்கு போகணும் போயிடுறோம் பாருங்க. அந்த பணத்துக்காக எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ பனி வந்தாலும் ஓடுறோம் பாருங்க. ஏன் ஓடுறோம்? ஏன் பண்ணுறோம்? ஏன் ஏந்திரிக்கிறோம்? ஏன்னா நம்ம மனசு அது வேணும்னு ஏங்குது. ஆலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு நான் அப்படியே ஒரு கேமரா உங்கள் பக்கமாக திருப்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு திருப்பிடலாமா? ஏன் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல? கடைசியாக நம்ம பைபிள் எப்போ படித்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடைசியாக நீங்கள் எப்போ படித்தீங்க? கடைசியாக என்ன அதிகாரத்தை படித்தீங்க? கடைசியாக நீங்கள் பைபிள் படிக்கிறப்ப கர்த்தரவங்க கூட என்ன பேசினாருன்னு ஞாபகம் இருக்கா? எப்போவோ படித்தோம், இப்போ படிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா நம்ம மனசு அது வேணும்னு நினைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் சொல்லி தருது சிஸ்டர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கோடியாக சம்பாதிச்சா கூட அது உங்களை காப்பாற்றாது. ஹலோ, நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க கோடியாக சம்பாதிச்சா எங்களை காப்பாற்றாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துச்சு பாருங்கள் கொரோனா. கோடீஸ்வரங்க பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, எப்படியாச்சும் என் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க, எப்படியாச்சும் என் மனைவியை காப்பாற்றுங்கன்னு. டாக்டரால் காப்பாற்ற முடியல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா பணத்தினால இல்லை, அவருடைய வார்த்தையினால் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உங்களை வாழ வைக்கிறது அவருடைய வார்த்தை. பணத்தினால கூடாததும் கர்த்தரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம்னா என்னங்க? உலக ஆசீர்வாதம், பணம், சொத்து, பத்து, சொந்தம், நண்பன், இதெல்லாம் அப்பம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது, நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது, நம்மளை நிற்க வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் சாலமோன் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கொரோனாவில் எவ்வளவு பெரிய நோய் பரவுனாலும் அவருடைய வார்த்தை நம்ம கூட இருக்குன்னா நாம் பிழைத்திருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் பாருங்க, சாரிபாத் என்கிற விதவை ஒரு பெரிய பஞ்சத்தின் மத்தியில் சாகிறதுக்காக துடிக்கிற பொழுது அவளை தேடி பணம் வரலை, சொந்த பந்தம் வரலை, அவளை தேடி என்ன வந்துச்சு தெரியுமா? வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை சாரிபாத் விதவையை சாக விடாம அவளை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து அவளை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மனுஷியாய் மாற்றினது உண்மை என்றால், இன்னைக்கு நானும் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பணம் அல்ல சிஸ்டர், பதவி இல்லை சிஸ்டர், பிரதர், உங்க சொத்து பத்தி இல்லை சிஸ்டர். நீங்க ஒருவேளை ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு 50,000 அப்படி சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும் பாருங்க, இன்னைக்கு நானும் நீங்கள் உயிரோடு நிற்கிறதுக்கு காரணம் பணத்தினால் அல்ல, சொத்து பத்தினால் அல்ல, சொந்த பந்தத்தினால் அல்ல, என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்காக வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் நானும் நீங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி அப்பா அப்படியே மகிமைப்படுத்தி அப்படியே உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் மாதிரி அன்னைக்கு 100க்கு அதிபதினு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி கோடிங்கிறதே நமக்கு சாதாரணமாயிருச்சு. சாதாரணமாக கோடி நம்ம கையில் புடறது பாருங்க. ஆனால் அன்னைக்கு 100, அதாவது இந்த 100 ரூபாய் 100, 200, 300 இந்த அமௌண்ட் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பெரிய அமௌண்ட். அன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். 100க்கு அதிபதினா அவன் பெரிய பணக்காரன். இன்றைக்கி லட்சாதிபதி கோடீஸ்வரம் மாதிரி அன்றைக்கி 100க்கு அதிபதிங்கிறவன் பெரிய பணக்காரன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெரிய பணக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஒரு வேலைக்காரன் நோய் வாய்ப்படுறான். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து 8வது வசனத்திலிருந்து 8:8 ஆண்டவரே சாரி இல்லை 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 அதை வாசிங்க. ஆனால் எத்தனாவது வசனம் அது? ஆமென். பாருங்க, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க. யார் சொல்றா? 100க்கு அதிபதி. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, கோடீஸ்வரர்கள் அப்படி அன்னைக்கு 100க்கு அதிபதி பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடுத்த வசனத்தில் சொல்றது பாருங்க, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஒரு பெரிய அந்தஸ்து பணக்காரன், அவனுக்கு கீழ்ப்படுகிற சேவகர்களும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால். ஆமென். அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் பாருங்க, அவன் பெரிய பணக்காரன். நான் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளோ பணம் இருக்குது இல்லை இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குல்ல, இவ்வளவு பணத்தை வச்சு அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோ பணம் வச்சுருக்கிறான், 100க்கு அதிபதிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இப்போ இவ்வளோ பணத்தை வச்சு வேலைக்காரனுக்கு சொஸ்தத்தை அதாவது சுகத்தை கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான் பாருங்க, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ பாருங்க, இந்த பணத்தை வச்சு வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்க 100க்கு அதிபதியால் முடியலை. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆமாம், இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், ஏங்க இந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நினைக்கிறோம், சரியான வேலை இல்லை பாஸ்டர், வருமானம் இல்லை பாஸ்டர், என்கிட்ட காசு இல்லை பாஸ்டர். ஏன் இந்த நிலைமையில் உட்காந்துருக்குறீங்க? காசு இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணிடுவோம் பாஸ்டர். காசு இல்லை பாஸ்டர், காசு இல்லை பாஸ்டர், காசு இல்லை பாஸ்டர். உண்மையாலுமே நான் சொல்லட்டுமா, காசை வச்சு எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க. இது நான் சொல்ல, பைபிள் சொல்லுதுங்க. காசை வச்சு உங்களால் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. உங்களுக்கு நீங்கள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னா காசு உங்களுக்கு வேண்டாம், ஆண்டுடைய வார்த்தை வேணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காசை நம்பி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. காசு உங்களை முன்னேற்ற விட்டுறாது. காசு எப்படிப்பட்டது நான் சொல்லட்டுமா? காசு ஒரு மனுஷனை கூட மிருகமாக மாற்றிடும். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. பணம் ஒரு மனுஷனை கூட மிருகமாக மாற்றிடும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இருக்குது பாருங்க, அது மிருகத்தை கூட மனுஷனாக மாற்றிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லி தராரு, பணத்தை நம்பி ஓடாத. ஏன் இந்த நிலைமையில் உட்காந்துக்கிறோம்? நம்ம கண்ணெல்லாம் பணத்தை மேலே உட்காந்துட்டு இருக்குது. பணம் இல்லை, பணம் இல்லை. பணம் வேணும், அவசியம்தான். ஆனால் பணமே தான் எனக்கு எல்லாம், வாழ்க்கையே பணம் தான், நான் ஏசப்பாவை ஆராதிக்கிறதே பணத்துக்காக தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் மிஸ்டேக் வருது பாருங்க. ஆண்டவர் சொல்லி தராரு, உங்களுக்கு பணத்தை விடவும் கடவுளுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால தான் யோவான் புஸ்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இயேசு இப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை, ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை தாங்க அற்புதத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை தாங்க விடுதலையை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தாங்க அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தாங்க பேய்களை பிசாசுகளை விரட்டும். நம்மக்கிட்ட பணமே இருந்தால் கூட கடவுளுடைய வார்த்தை நம்ம வீட்டுக்குள்ளே இல்லைன்னா, கடவுளுடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சி இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆகவே நல்ல கவுனிங்க பிரதர் சிஸ்டர், 100க்கு அதிபதி கிட்ட பணம் ஏராளமாக இருக்குது. ஆனால் சுகம் கிடைக்கணும்னா அவன் கர்த்தர்கிட்ட தான் வந்து ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இது ஒரு நல்ல டாபிக் பாருங்க. ஆண்டவர் இந்த சொல்லி இன்றைக்கி நம்மளை பலப்படுத்த விரும்புகிறாரு. நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம கையில் இருக்குது பாருங்க. இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அவர் சொல்ல ஆகும். ஆமாம், அவர் கட்டளையிட நிற்குங்க. அவர் சாரி பார்த்து விதவை பார்த்து எலியா சொல்கிறாரு, நீ போய் எனக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் மாவை எடுத்து அடை சுட்டு எனக்கு கொண்டு வா. அப்புறம் சொல்கிறாரு, உன் வீட்டில் எண்ணெய் மாவும் குறையாதுங்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, சாரி பார்த்து விதவை அதே மாதிரி என்ன பண்ணுறா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையின்படி செய்யறா. செஞ்ச உடனே வீட்டில் பணம் காசு எது வரல, ஆனால் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைஞ்சே போகாமல் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க அது எல்லாத்தையும் மாற்றுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான நடக்கும், அதிசயமாய் நடக்கும். நீங்கள் இப்படி ஓடி 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 உழைச்சி 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 உங்கள் உடம்பை கெடுத்து 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 இப்படி சம்பாதிச்சு உயரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக ஓடாமல் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் தப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, வேலை செய்யலைன்னா தொண்டையில் கத்திய வைப்பேங்கிறாரு. சோம்பேறிக்கு போஜனம் கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, வேலைக்கு போகணும். நமக்கு வேலைன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே சமயத்தில் வேலை வேலை வேலை, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமா, இந்த அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமா, இந்த இங்கே போனால் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமான்னு இதுக்காகவே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றவங்க அப்படிதான் பாருங்க, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்? நிற்க வச்சு கேட்டால் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்தி வைக்கிறேன் பாஸ்டர். பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்தி வைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உங்கள் அன்புக்காக பிள்ளைங்க ஏங்குறாங்கங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைங்க உங்கள் அன்புக்காக ஏங்குறாங்க. நிறைய பெற்றவங்க பாருங்க, பிள்ளைகளை கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறது, ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறது, கவனிக்கிறது கிடையாது. வேலை வேலை வேலை, பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடுறது பாருங்க. கடைசியாக அந்த குழந்தைய வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தை ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான், குடிக்கு அடிமையாக இருக்கிறான், தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக மாறிடுறான். இன்னைக்கு நாட்டில் நிறைய குழந்தைகள் அடிமையாக போனதுக்கு காரணமே அன்பு இல்லாததுனால தான். பெற்றவங்களுடைய அன்பு இல்லை. ஏன் பெற்றவங்களுடைய அன்பு இல்லாமல் போச்சு? ஏன்னா பணம் 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 பணம்னு பெற்றவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்லி தராருன்னா, காசு பணத்தை விடவும் எது நமக்கு பெருசாக தெரியணும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை நமக்கு பெருசாக தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை தந்தது காசு பணம் கிடையாது. அன்னாளுக்கு குழந்தை தந்தது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமேன். சுனேமியாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தது காசு பணம் கிடையாது. சுனேமியால் என்கிற ஒரு பெண் இருக்கிறான். அந்த பெண் எப்படிப்பட்டவள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பணக்காரி, வசதி நிறைஞ்சவ, கனம் பொருந்திய பெண் அவங்க. அந்த பெண் பாருங்க, எலிசா தங்குறதுக்கு வீட்டை கொடுக்குறாங்க, மேல் வீட்டில் ஒரு வீட்டையே கட்டி கொடுக்குறாங்க. அப்போ எலிசா அவங்ககிட்ட வந்து கேட்குறான், என்னம்மா உனக்கு நான் செய்யணும்னு கேட்குறப்ப சுனேமியால் அந்த பெண் சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கார மூலமாக சொல்கிறப்ப அப்போ எலிசா சொல்கிறாரு பாருங்க, உனக்கு குழந்தை அடுத்த வருஷம் இந்நேரத்தில், அடுத்த உற்பத்தி காலம் இந்நேரத்தில் நீ ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க. உடனே அதே போல அந்த சுனேமியால் அடுத்த உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அவன் நிற்கினாலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையில் சுனேமியால் பாருங்க, அவ எவ்வளவு பணம் இருந்தும் கூட அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் குழந்தையை கொடுத்தது பணம் கிடையாது, குழந்தையை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். பேதுரு என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அவன் வெறும் கையோடு நின்றுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கிறாரு. உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு அப்படியே ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுறான். மிகுதியான மீன்களை பிடித்து அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்ப வந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நேரங்களில் வேதத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு என்னால் காட்ட முடியும். நல்ல கவனிங்க. பணத்தை விடவும் கடவுளுடைய வார்த்தை மேலானது. பணத்தை விடவும் கடவுளுடைய வார்த்தை மேலானது. பணத்தை விடவும் கடவுளுடைய வார்த்தை மேலானது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விடவும் கடவுளுடைய வார்த்தை பெருசு. ஹல்லேலூயா. ஒருவேளை பணம் இல்லாததுனால நீங்க இந்த நிலைமையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, உங்க சிந்தனை இப்போ மாற்ற ஆரம்பிங்க. உண்மைதான், அந்த பணம் உங்க கையில் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு அதை விடவும் மேலான ஒன்று இருக்குது பாருங்க உங்கள் கையில், ஆணுடைய வார்த்தை. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்க, பணத்தை விடவும் பணம் கொடுக்காத சமாதானத்தை இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இந்த வார்த்தையின் மூலமாய் வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி, சமாதானம் இந்த வார்த்தையின் மூலமாய் வரும். இது நான் ஒன்று சாதாரணமான வார்த்தை இல்லை சிஸ்டர், சாதாரணமான வார்த்தை இல்லை பிரதர். இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறதாக வேதம் சொல்லுது. காரணம், இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகவே போகாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு நேரம் இல்லாததுனால சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை இருக்கிறவர்கள் தான் விழாமல் நிற்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு வார்த்தை ஏன் அவசியம்? ஒரு மனுஷனுக்கு ஏன் வார்த்தை அவசியம் அப்படின்னா, இந்த வார்த்தை தான் நம்மளை நிற்க வைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நிற்க வைக்கிறது? அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை நிற்க வைக்கிறது அவருடைய வார்த்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய வார்த்தை இல்லைன்னா என்னைக்கோ நம்ம விழுந்து போயிருப்போம் இல்லை? இன்றைக்கி நான் ஒன்று சொல்லட்டுமா? இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனை இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனை வேறு யாராச்சுக்கு வந்திருந்தா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. உங்களுடைய பிரச்சனை வேறு யாராச்சுக்கு வந்திருந்தா அவங்க விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க, இல்லைன்னா ஆண்டவர் மறுதளிச்சுட்டே போயிருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையில் நம்ம விழாமல் நிற்கிறோம் பாருங்கள், விழாமல் நிற்கிறோம் பாருங்கள். இது எப்படி நாம் நிற்கிறோம்? சில பேரை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறப்போ வேதனையாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறாங்களே ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவ்வளவு பிரச்சனையோடு அவங்க இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் பாஸ்டர், ஆண்டவர் நடத்துவார் பாஸ்டர், எங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் பாஸ்டர். இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறப்ப ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் வருது பாருங்களேன். நான் கேட்குறேன், இவ்வளவு பிரச்சனையிலையும் எப்படிப்பா உங்களால் நிற்க முடியுது அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு காரியம்தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் விழாமல் நிற்கிறதுக்கு காரணம் நாம் அல்ல, நமக்குள் வார்த்தை இருந்து நம்மளை நிற்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஹல்லேலூயா அந்த பிரச்சனை தான் விழுந்து போகுமே தவிர நான் விழுந்து போக மாட்டேன். வார்த்தை என்னை நிற்க வைக்கிறதா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 வாலிபர்களை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சிலையை உருவாக்கி அந்த சிலைக்கு முன்னாடி எல்லாரும் வணங்கணும்னு சொல்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, எல்லாருமே ஆமாம் கிட்டத்தட்ட பல தேசத்திலிருந்து வந்தவங்கெல்லாம் அந்த சிலைக்கு முன்னாடி வணங்குறாங்க, மண்டியிடுறாங்க. பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சிலைக்கு முன்னாடி வணங்குறாங்க. ஆனால் அதில் 3 பேர் மட்டும் வணங்காமல் நிற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற அந்த 3 வாலிபர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, சிலையை வணங்காமல் நிற்கிறாங்க. நீங்கள் அதில் 13வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கொண்டு வந்து விட்ட போது நெபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்டபோது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூனை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, எல்லாருமே அந்த சிலைக்கு முன்னாடி வணங்கிட்டாங்க. ஏன் வணங்கிட்டாங்க? வணங்கலைன்னா எரிகிற அக்கினி சூளைக்குள்ள ராஜா தூக்கி போட்டுருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உயிர் பெருசா இல்லை நம்மளுடைய வார்த்தை பெருசா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உயிர் தான்ப்பா பெருசு அப்படின்னு வணங்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் பாருங்கள், எல்லாரும் வணங்கி நிற்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, ராஜாக்கள்லாம் வணங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்களா, வணங்காமல் எழுந்திரிச்சு நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி. இது சாதாரணமாக ஈஸியான காரியம் கிடையாது பாருங்க. இது ஈஸி கிடையாது. எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, எப்போ எல்லாருமே வணங்குறாங்கல்ல, எல்லாரோட முதுகும் வணங்கிருச்சு, ஆனால் இந்த 3 பேர் மட்டும் வணங்காமல் நிற்கிறாங்கன்னா எப்படி இவங்களால் நிற்க முடிஞ்சிச்சு
அதுதான் கேள்வி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மற்றவங்க கிட்ட இல்லாத ஒன்று இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட இருந்துச்சு. மற்றவங்க கிட்ட என்ன இல்லை அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை இல்லை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய வார்த்தை இல்லாதவங்களால பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க முடியல, மண்டையிட்டுட்டாங்க. ஆனால் இந்த 3 வாலிபர்கள் கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருந்ததுனால இவங்க பிரச்சனையை பார்த்து மண்டையிடலை, அந்த பிரச்சனையை பார்த்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். சில பிரச்சனைகள் வருகிற பொழுது நீங்கள் மண்டையிட்டு கதறுகிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வேதத்தின் படி என்ன தியானிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களிடத்துல வார்த்தை இல்லாத ஒரு மனுஷனா நீங்க இருந்திருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, பிரச்சனையை பார்த்து நீங்கள் மண்டியிட்டு அழாம, பிரச்சனையை பார்த்து புலம்பாம, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு இந்த போராட்டம் வந்துருச்சு, இதுல இருந்து எப்படி நான் தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு அழுது புலம்பாம பிரச்சனைக்கு எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? காசு பணம் இல்லைங்க, அவருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கும். அப்படின்னா நீங்க பிரச்சனையை பார்த்து மண்டியிட மாட்டீங்க, நீங்க பிரச்சனையை பார்த்து எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சிஸ்டர், பிரதர், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா இவ்வளவு பிரச்சனையிலையும் நிக்கா விழாம நின்றுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், என் மேல கர்த்தருடைய வார்த்தை என்னை நிற்க வச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் இல்லை, அவருடைய வார்த்தை என்னை நிற்க வைக்குது. நான் இல்லை. இதே பிரச்சனை வேற யாராச்சும் வந்திருந்தா மண்டிட்டு இருப்பாங்க பிசாசுக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம்னா அது நம்மளுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் செய்த பொச்சலைக்கு முன்னாடி விழல நிமிர்ந்து நின்றார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல வார்த்தை இருக்கிறதுனால அவர் என்னை நிற்க வைக்கிறார். என் மேல வார்த்தை இருக்கிறதுனால அவர் என்னை நிற்க வைக்கிறது உண்மைன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாமதமாகலாம், தாமதமாகலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே நீங்கள் வார்த்தையை கொடுத்தது உண்மை, ஆனால் இன்றைக்கும் அது நடக்கலை, தாமதமாகவே இருக்குது. ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோட சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் தாமதிக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருல்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜீவனோடு அவருடைய வார்த்தை வச்சிருக்கிறது உண்மை அப்படின்னா சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றுறது மாத்திரம் பொய்யா போயிருமா என்ன? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் நமக்கு குறித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வாழ வைக்கிறாரு, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம என்னை இதுவரைக்கும் காப்பாத்துறாரு. அப்படின்னா நான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னை வாழ வைக்கிறது உண்மைன்னா என் வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதும் உண்மையா இருக்குங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க? நேபுகாத்நேச்சாரோ அக்கினி சூளையோல நினைச்சா நம்மளால அழிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசபேல் நினைச்சதுனால எலியாவில் அழிஞ்சு போயிட மாட்டான். பார்வோ நினைச்சதுனால மோசே ஒன்று அழிஞ்சு போயிட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வார்த்தையினால் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை நம்மை நிற்க வைக்குது. அந்த வார்த்தை நமக்கு குறித்ததை நிறைவேற்றும். அது சொன்னதை செய்யும் அளவும் அது நம்மளை கைவிடவே கைவிடாது.